மரங்கள் அடர்த்தியான ஒரு காடு இருந்தது. அந்த காட்டிற்கு ஒரு வலிமைமிக்க சிங்கம் ராஜாவாக இருந்தது. அந்த ராஜா சிங்கம் தன்னிடம் வரும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வை சொல்லி அந்த காட்டை அமைதியாக ஆட்சி செய்தது. அப்படித்தான் அன்றைக்கு ஒரு நாள் கழுதையும் புலியும் சிங்கராஜாவிடம் தங்களது பிரச்சனைக்கு தீர்வு காண வந்திருந்தன. புலியை பார்த்த சிங்கம், "வாருங்கள் புலியாரே, உங்களுக்கும் கழுதைக்கும் என்ன பிரச்சனை?" என்று கேட்டது. அதற்கு புலி, "சிங்கராஜா, காலையில நானும் இந்த கழுதையும் நடந்து போயிட்டு இருக்கும்போது வழியில் பச்சை பசேல் என்று இருக்கிற புல்வெளிகளை பார்த்தோம். அப்ப நான் சொன்னேன், இந்த புற்கள் எல்லாம் எவ்வளோ அழகா பச்சை பசேல்னு பார்ப்பதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கே அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா இந்த கழுதை இந்த புல்லு பச்சை கலர்லயா இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு நான், ஆமா, இந்த புற்கள் எல்லாம் பச்சை பசேல்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு கழுதை சொல்லுச்சு, இல்லவே இல்ல, இந்த புல் எல்லாமே நீல நிறத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. நீங்களே சொல்லுங்க, சிங்கராஜா புல் எல்லாம் பச்சை கலர்ல இருக்குமா இல்ல நீல கலர்ல இருக்குமா என்று புலி கேட்கும்போதே, கழுதை இடைமறித்து, நீங்களே சொல்லுங்க, சிங்கராஜா புல் நீல கலர்ல தானே இருக்கும் என்று கேட்டது. சிங்கம் கழுதையை பார்த்து கொண்டே சிறிது நேரம் ஆழமாய் சிந்தித்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு கழுதையிடம் புல் நீல நிறத்தில்தான் இருக்கும் என்று சொல்லி வழக்கை முடித்தது. அதை கேட்டதும் கழுதை புலியை பார்த்து நக்கலாக சிரித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பியது. அதை பார்த்த புலிக்கு கோபம் வந்தது. சிங்கராஜா, நீங்க சொன்னது சரிதானா? புல் எங்கேயாவது நீல கலர்ல இருக்குமா என்று சிங்கராஜாவை பார்த்து கேட்டது. அதற்கு சிங்கம், அதுவே ஒரு முட்டாள் கழுதை. கழுதைக்குத்தான் அறிவு இல்ல உனக்குமா? கழுதைகிட்ட எவ்வளவுதான் கத்தி கத்தி நீ சொன்னாலும் கழுதைக்கு காதுல ஏறாது. அதனாலதான் அது நோக்கம் போல நானும் விட்டுட்டேன். ஆனா உண்மை என்னவென்று உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த சபையில இருக்க எல்லா விலங்குகளுக்கும் அது தெரியும். அறிவில்லாதவங்களோடு பேசி உன் நேரத்தை வீணாக்காதே, உன் மதிப்பையும் குறைச்சிக்காதே. நீங்கள் சொல்வது சரிதான் சிங்கராஜா என்று சொல்லிக்கொண்டே புலியும் சென்றது.